வணக்கம். வெல்கம் டு சில்னஸ் ஐஏஎஸ். ரொம்ப நாளா யூடியூப்ல சயின்ஸ் சம்பந்தமான விஷயங்கள வந்து பேசல அப்படின்ற மாதிரி என்னோட ஸ்டூடண்ட்ஸ், கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ், அதுக்கப்புறம் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, கிளாஸஸ்ல வந்து பிஸி ஆயாச்சு. ஓகே. ஸோ நம்ம யுபிஎஸ்சி, பிலிம்ஸ், மெயின்ஸ் கிளாஸஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்றதுனால, இதுக்குன்னு சொல்லி பிரத்யோகமா போடுறதில்ல. பட் கிளாஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம் நெறைய விஷயங்கள். ஆன் தி கிளாஸ், ஆஃப் தி கிளாஸ் நெறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல வந்து அ நெறைய அ சயின்டிஃபிக் ஓப்பன் அப் நெறைய சயின்டிஃபிக்கான விஷயங்கள் எல்லாமே நெறைய பேசியிருக்கோம். சரி, ஓகே. யூடியூப்ல தான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்றதுக்காக பிரத்யேகமா இந்த வீடியோ. ஓகே. ஸோ என்ன டாபிக் அப்படின்னா, இப்போ ஹியூமனுக்கான அதாவது மனிதர்களுக்கு எதனால நோய்கள் அப்படின்றது அதிகமா வருது? எவல்யூஷன் இத பத்தி ஜெனரலா தான் நான் பேசப் போறேன். ஓகே. ரைட். இப்போ இதுலருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அ நம்ம வந்து ஹியூமன் எவல்யூஷன் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஹியூமன்றத விட ஜஸ்ட் எவல்யூஷன், பயாலஜிக்கல் எவல்யூஷன் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். சரியா? அதுல வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அமீபா அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருக்கும். சிங்கிள் செல் ஆர்கானிசம். அதுக்கப்புறம் அமீபான்றது அப்புறம் ஃபிஷ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், அப்புறம் குவாட்ரிபோர்ஸ், பைபோர்ஸ் அப்படின்ற மாரிலாம் நம்ம நெறைய பார்த்திருப்போம். ஓகே. ஸோ அதுல அதுல மிக முக்கியமா வந்து என்னன்னா, இது எல்லாமே எவல்யூஷன். இது எல்லாமே நம்ம பார்க்கும் இதோட இந்த எவல்யூஷனோட சில விஷயங்கள நம்ம ஆக்டிவா பார்க்குறோம். அப்டின்னா என்னன்னா, நம்மள சுத்தி டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அப்டின்றத பார்க்குறோம். பறவைகள நம்ம பார்க்குறோம். ஓகே. ஆ காட்டு விலங்குகள் ஏதாவது இருக்கு. சஃபாரி போறோம். வைல்ட் லைஃப் சஃபாரி போறோம் அப்டின்னா, வனவிலங்குகள் எல்லாமே பார்க்குறோம் இல்லையா? சரி, இதெல்லாமே ஆரோக்கியமா இருக்கும்போது, எப்படி இந்த ஹியூமன் அசோசியேட்டட் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்க்கு மட்டும் நெறைய டிசீஸ் வந்து வருது அப்டின்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்டின்றது லைஃப் ஸ்டைல். ஓகே. ஸோ அது என்ன லைஃப் ஸ்டைல் அப்படின்றபோது, அதாவது நம்ம எப்படி எவால்வ் ஆயிருக்கோம், பேசிக்கா நம்ம வந்து எப்படி எவால்வ் ஆயிருக்கோம் அப்படின்னா, ஹியூமன் பொறுத்தவரைக்கும் இந்த அ எமோஷன் அப்படின்ற ஒரு பார்ட் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த எமோஷன் பிளஸ் இன்டெலிஜென்ஸ் இது 2யும் சேர்த்து தான் நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாரி நம்ம சொல்றோம். உணர்வுசார் நுண்ணறிவு அல்லது உணர்ச்சிசார் நுண்ணறிவு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பட் இத இத நம்ம இன்னும் கொஞ்சம் இன் டெப்த்தா பார்த்தோம் அப்படின்னம்னா, இப்ப இந்த அனிமலுக்கு எல்லாமே எப்படி வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னா, சில பிஹேவியர்ஸ் பேட்டர்ன் அப்படின்றது இன்பில்ட்டா இருக்கும். ஓகேவா? அது எப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த கார்லாம் ரிவர்ஸ் எடுப்பாங்க. காரு மற்றபடி ஒரு 4 வீலர்ஸ் வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு பீப் சவுண்ட் ஒரு மாரி வரும் பார்த்தீங்களா? ஒரு ஏர்டெல்லோட சாங்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒரு சாங்கயோ வந்து பார்த்தோம்னா, ஒரு மியூசிக்கா வந்து போட்டு வச்சிருப்போம். கரோக்கி மாரி வந்து வரும். அது அதே மாரி தான் இருக்கும் அந்த பேட்டர்ன் தான். இத இன்னும் சொல்ல போனோம்னா, சில இந்த கோயில்கள்ல வந்து ஜெபம் பண்றதெல்லாம் இருக்கு இல்லையா? அ பிரார்த்தனை பண்ணும்போது அந்த ஓம் அப்படின்ற அந்த சவுண்ட்லாம் வர மாரி டிஃபால்ட்டா ஒரு ஒரு ப்ரோகிராம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல வந்து நம்ம ஒரு 15, 20 டைப் ஆஃப் வந்து ப்ரோகிராம் பண்ணி வச்சிருப்பாங்க. டிபெண்டிங் அப்பான் ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து. அதுல நம்ம பட்டன் நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா, அது ஒவ்வொரு சாங்க வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணும். ஒவ்வொரு வார்த்தையும் ரிப்பீட் பண்ற மாரியே தான் இருக்கும். அதோட டோட்டல் ஃபங்ஷனே அவ்வளோதான். அதுக்கு மேல எதுவும் பண்ணாது. ஓகேவா? அதே மாரி தான் வந்து என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அனிமல்ஸ், பேர்ட்ஸு இது எல்லாத்துக்குமே வந்து நம்மள சுத்தி ஹியூமன தவிர மற்ற எல்லாத்துக்குமே, அந்த மாரியான ப்ரோகிராம் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? தட் இஸ் எமோஷனல் பார்ட்ன்னு சொல்லி சொல்றது. எமோஷனல் பார்ட் ஆஃப் பிரெயின். அதுல எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு அனிமலால வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அது செய்ய முடியாது. இப்போ ஒரு சின்னதா ஒரு பூச்சி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த பூச்சி வந்துட்டு வேற மாதிரி இயங்க முடியாது. அது ஓடும். ஏதாவது ஒரு ஒரு த்ரெட்ட பார்த்துச்சு அப்படின்னா ஓடும். இல்லாட்டி தண்ணீல பட்டுச்சுன்னா நீந்த முயற்சி பண்ணும். கை, கால் அசைவு, அதோட ரெக்கை இருந்துச்சு அப்படின்னா, வண்டுகளா இருக்கு அப்படின்னா கால்கள் இருக்கும், ரெக்கையும் இருக்கும். அது ஓரளவுக்கு தான் பறக்கும் அவ்வளோதான். வேற எந்த டிசைனும் வந்து இருக்காது. ஓகேவா? வேற மாரியான ஃபங்ஷனாலிட்டி அப்படின்றது இருக்காது. இப்ப இதே இது வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப பட்டாம்பூச்சிகள் அப்படின்றது அதுக்கான தலை, வயிறு, உணர்வு கொம்புகள், இறக்கை இத மாரிலாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல இருக்கும். பட் அதோட ஃபங்ஷனும் வந்து ஒரே மாரி தான். சரியா? இப்போ ஒரு இன்னும் சொல்லணும்னா, ஒரு நாய்க்குட்டி இருக்குன்னு வச்சுக்கங்க. நாய்க்குட்டிக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க கத்துக் குடுக்கலாம். ஒரு பந்த தூக்கி போட்டு அத விளையாட வைக்கிறது. சரிங்களா? நம்மள ஆள் பார்த்தோனே ரெகக்னைஸ் பண்ண வைக்கிறது. யார் வந்து நாய்க்குட்டிக்கு ஓனர் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்றது. அதுக்கு அதுக்கு சில பிஹேவியர்ஸ வந்து சொல்லிக் குடுக்கறது. இவ்வளவு தான் பண்ண முடியும். பட் ஆனா அதுக்கு அதுக்கு மேல அதால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு மீனுக்கு வந்து நீந்த கத்துக் குடுக்கணுமா? அப்படின்ற மாரி ஒரு பழமொழி இருக்கும். ஆக்சுவலி வந்து மீன் அப்படின்றது தண்ணிக்குள்ளேயே இருக்கு. அதுக்கு நீந்தலாம் கத்துக் குடுக்க தேவையில்ல. அது வந்து என்ன பண்ணும்னா, பிறக்கும் அப்படியே நீந்தும் அவ்வளோதான். அந்த மாரி தான் இருக்கும் அதோட டிசைன் எல்லாமே. பெரிய லெவல்ல மாற்றம் இருக்காது. ஓகே. அப்படின்னா என்ன மீனிங்னா, நம்ம வந்து ஒரு இதுல இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதாவது சிங்கிள் செல் ஆர்கானிசம், அதுக்கப்புறம் மல்டி செல்லுலார் ஆர்கானிசமா மாறுனதுக்கப்புறம், அதுல இந்த எவல்யூஷன் வந்து என்ன 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 பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா, அந்த எவல்யூஷன் ஒரு ஒரு சில சில ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் அப்படின்றத தான்
நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். பிளான்ட் கிட்ட பார்க்க முடியும். அத தவிர வேற எதுவும் நம்மளால எக்ஸ்ட்ரா பார்க்க முடியாது. வேணும்னா இந்த எவல்யூஷன்ல வந்து அப்பர் லேடர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது எப்படின்னா, அ குவாட்ரிபோடு, பைபோட்ஸு. குவாட்ரிபோட்னா இப்போ அ கார்னிவோர்ஸ், ஹெர்பிவோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அ தாவர உண்ணிகள், விலங்கு உண்ணிகள் இப்படின்ற மாரியான ஹையர் எண்ட் அனிமல்ஸ். குரங்குலாம் அதுக்குள்ள வரும். சரியா? அதெல்லாம் பைபோட்ஸ். சிம்பன்சி, ஏப்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா பைபோட்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விலங்குகள்ல சில பேட்டர்ன் நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? அதாவது இப்போ ஒரு மனித குரங்கு அப்படின்னா, மனுஷன் நடக்கிற மாரி நடக்கும். சரியா? ஓடும். ஒரு மாரி மார்ப தட்டிக்கும் இந்த மாரி. சரிங்களா? ஒரு மாரி ஊஞ்சல் ஆடும். இந்த மாரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுல எல்லாம் பார்த்துருக்கோம். ஜூஸ்ல எல்லாம் பார்த்துருக்க முடியும். அப்படின்னா, எதுதான் வந்து இப்ப இந்த எமோஷனல் மைண்டுன்னு நான் சொல்றேன் பார்த்தீங்களா? இந்த எமோஷனல் மைண்ட் அப்படின்றது என்னன்னா, அந்த ஃபிக்ஸ்டு பேட்டர்ன்ல தான் ஒவ்வொரு அனிமலுக்கும் எவால்வ் ஆயிருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து நான் சொல்றது வந்து இன்டெலிஜென்ஸ். அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து இந்த ஹையர் எண்ட் ஆஃப் அனிமலுக்கு அது டெவலப் ஆயிருக்கும். எல்லா அனிமலுக்கும் எமோஷனல் பார்ட் அப்படின்றது டெவலப் ஆயிருக்கும். பேஸ்ட் ஆன் அதோட அ அதோட சூழல், அதோட பிறப்பு, அதோட அது வந்து எந்த இடத்துல வளருது, அது எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது, இதெல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்ன்ல வந்து இருக்கும். ஓகேவா? அத பெரிய லெவல்ல நம்மளால மாத்த முடியாது. ஹியூமனோட இன்டர்வென்ஷன்ல. ஆனா மனுஷன எடுத்துக்கங்களேன். அதுக்கப்புறம் மனித குரங்கு எடுத்துக்கங்க. இது 2ம் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட உடல் அமைப்பு அப்படின்றது ஒரே மாரி இருக்கும். மனுஷன் பண்ற நெறைய விஷயங்கள் அதுக்கு நம்மளால மனித குரங்குக்கு வந்து நம்மளால கத்துக் குடுக்க முடியும். ஆ சரிங்களா? அதோட பேட்டர்ன் இதெல்லாமே வந்து ஒரே மாரி இருக்கும். திடீர்னு இருட்டுல வந்து ஒரு ஒரு மனித குரங்கு வந்து நின்னுச்சு அப்படின்னா, அது ஏதோ மனுஷன் மாரி தான் தெரியும். இருட்டுல பார்க்கும்போது. பகல்ல பார்க்கும்போது தான் இது இல்ல இது மனித குரங்கு அப்படின்ற மாரி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இமேஜின் பண்ண முடியுதா? அப்போ எது வந்து வித்தியாசப்படுது அப்படின்ற பட்சத்துல, அ எல்லா உயிரினங்களுக்கும் எமோஷனல் பார்ட் அப்படின்றது இருக்கு. ஆனா, எல்லா உயிரினங்களுக்கும் அந்த இன்டெலிஜென்ஸ் பார்ட் அப்படின்றது கம்மியா இருக்கும். இருக்கும் ஆனா கம்மியா இருக்கும். இப்போ ஒரு எறும்பு போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த எறும்ப வந்து நம்ம பிளாக் பண்றோம். அத ரூட்ட பிளாக் பண்றோம்னா, யூ டர்ன் அடிக்கும். இல்லாட்டி வேற பக்கம் ஏதாவது முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணும். சரியா? அந்த மாரி அதான் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? இந்த எமோஷனல் பார்ட் அப்படின்றது சர்வைவலுக்காக இருக்கும். சரிங்களா? அதுல வந்து எப்படின்னா, ஒவ்வொரு அனிமலுக்கும் அதோட அதோட வாழ்நாள் அப்படின்றது என்ன? அது என்ன என்ன வகையான அனிமல் அது? அது வந்து என்ன வகையான அனிமல்? அது எந்த வகையான பிளான்ட்? இத பொறுத்து அதுக்கான எமோஷனல் மைண்ட் அப்படின்றது ஜெனடிக்கா இருக்கும். இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஹியூமன், சிம்பான்சி, குரங்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதாவது ஏப்ஸ், ஹியூமனு அதுக்கப்புறம் நார்மல் குரங்குகள். இதுக்கு எல்லாமே பார்த்தோன்னா, ஒரு டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இப்போ நாய்க்குட்டி, அதுக்கப்புறம் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் இதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இப்போ ஒரு நாய்க்குட்டியால நெறைய விஷயங்கள பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள பேட்டர்ன பழக்கலாம். இப்போ இப்போ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஸ்னிஃபிங் டாக்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரியான விஷயங்கள். ஓகே. ஸோ ஆனா ஹியூமன் அப்படின்றவன் என்னன்னா, நெறைய இன்டெலிஜென்ஸ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதாவது இன்டெலிஜென்ஸ் மைண்ட் அப்படின்றது அவனுக்குள்ள ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? அது எப்படி இருக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு அனிமல் வந்து ஒரு ஸ்டிமுலஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்றதும், சரியா? அதுக்கப்புறம் ஹியூமன் வந்து ஒரு ஸ்டிமுலஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்றதும் வந்து வித்தியாசமா இருக்கும். ஓகே. நம்ம அந்த புத்திசாலித்தனம்னு சொல்றோம் இல்லையா? இதான் இன்டெலிஜென்ஸ். ஸோ அந்த புத்திசாலித்தனத்தினால வந்து என்ன பண்ணிட்டோம்னா, நமக்கு தகுந்த மாதிரியான நம்முடைய விஷயங்கள மாத்திக்கிட்டோம். சரிங்களா? ஸோ அ நம்முடைய பிறப்பு, அதுக்கப்புறம் நம்ம இருப்பிடம் தட் இஸ் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லி சொல்றது. நம்முடைய உணவு முறை இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா, நம்ம மாத்தி வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஆனா, இந்த ஹியூமனுக்கான பாடி நம்ம வந்து படிச்சிருப்போம். அதாவது நெறைய டைப் ஆஃப் மனிதர்கள். அதாவது குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லியிருந்திருப்போம். அந்த குரங்குலேருந்து வந்தது அப்படின்றது, அ நீங்க அதாவது எப்படின்னா, இந்த நியாண்டர்தாலு, அதுக்கப்புறம் ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸு, அதுக்கப்புறம் ஹோமோ சேப்பியன்ஸ். நம்ம தான் ஹோமோ சேப்பியன்ஸ். இந்த மாரி மனிதர்கள் எல்லாமே நம்மளால இதுக்கு முன்னாடி நெறைய மனிதர்கள் கூட்டம் வந்து இருந்தாங்க. ஆனா, அவங்க எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிட்டாங்க. இப்ப இருக்கிறதுன்றது ஹோமோ சேப்பியன்ஸ். நம்ம தான் ஹோமோ சேப்பியன்ஸ். ஓகே. ஆனா, இந்த பாடி இருக்கு இல்லையா? நம்மளோட தலை, கை, கால், உடல் உறுப்புகள் இதெல்லாமே வந்து எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னா, அந்த ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய லெவல்ல மாற்றம் இல்ல. அவங்களுக்கும் நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ்க்கும் பெரிய லெவல்ல மாற்றம்லாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து நமக்கு இருந்த இன்டெலிஜென்ஸ்ன்றது அவங்களுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ நம்மளோட இன்டெலிஜென்ஸ் வந்து ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஆஸ் ஆஃப் நவ் நம்ம அ பூமியில இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ்லயே நம்ம தான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ல வந்து இருக்கிறோம். ஓகே. ஸோ அப்போ மனிதர்கள் வந்து இந்த மாரி மாறிட்டாங்க. அதாவது இன்டெலிஜென்ஸ் மைண்ட வச்சுக்கிட்டு அவங்க வேணுங்கிறத பண்ணிக்கிறாங்க. வேணுங்கின்ற போது பைக் ஓட்டுறோம், ஓட்டுறோம், ஃப்ளைட்ல டிராவல் பண்றோம், ராக்கெட் விடுறோம். ஓகேவா? ஸோ மெடிசின்ல பிராக்டிஸ் பண்றோம். ஓகே. இந்த மாரியான பயங்கர புத்திசாலித்தனமான விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்டெலிஜென்ஸ் மைண்ட்னால நமக்கு எவால்வ் ஆயிருக்கு. இன்டெலிஜென்ஸ் மைண்ட் தான் நமக்கு குடுத்துருக்கு. ஆனா எமோஷனல் மைண்ட் நமக்கு இருக்கு. இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து வளர, வளர அந்த எமோஷன்ஸ் அப்படின்றது குறைய 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 ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து மனிதன் வந்து எதிர்கொள்ற ஒரு பிரச்சனை.
சரிங்களா? ஆனா உடம்பு வந்து எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய அ மனிதர்களோட உடம்பு அப்படின்றது என்னன்னா, எமோஷனல் மைண்ட்னால வந்து உருவாக்கப்பட்டுச்சு. சரியா? நியாண்டர்தலா இருக்கட்டும், அல்லது வந்து ஹேபிலிஸு, ஹோமோ எரெக்டஸ் இந்த மாதிரியான மனிதர்களுக்கு வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் கம்மியா இருந்துச்சு. ஆ எமோஷனல் மைண்ட்னால இந்த இந்த உருவம் அப்படின்றது கிடைச்சது. ஆனா, அதுக்கப்புறம் இந்த ஹோமோ சேப்பியன்ஸ்க்கு இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஆனா, உடல் அளவுல பெரிய லெவல்ல மாற்றம் வரல. சரி எவல்யூஷன் வந்து மாற்றம் வரல. இந்த ஒரு மிஸ்மேட்ச் அப்படின்றதுனால தான் ப்ராப்ளம் இருக்கு. இந்த மிஸ்மேட்ச் நடக்கிறதுனால தான் மனிதர்களுக்கு வந்து இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்றது ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு. சரியா? இந்த நார்மல் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல. அது மிக முக்கியமா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம், இந்த தன்மை அப்படின்றது ஜாஸ்தியா மாறிடுச்சு. சரிங்களா? லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, இந்த எமோஷனல் மைண்டுக்கும், இன்டெலிஜென்ஸ் மைண்டுக்குமான அந்த பேலன்ஸ் அப்படின்றது மிஸ் ஆனது தான் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இத வந்து நம்ம அறிவியல் பூர்வமா இத பத்தின ஆராய்ச்சி அப்படின்றது போயிட்டுருக்கு. ஏன் ஹியூமனுக்கு வந்து ஏன் இவ்ளோ கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 8500 வகையான நோய்கள் மனிதனுக்கு வரலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது எதனால அப்படின்றது இன்னும் ஆராய்ச்சிகள் அப்படின்றது போயிட்டுருக்கு. நம்ம ஜெனடிக்கா ஜீன வந்து நம்ம டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. ஆ குரோமோசோம்ஸோட டிஃபார்மிட்டிலாம் எதனால வருது? எப்படி நம்ம இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்ணுது? ஜெனடிக்கா வந்து எப்படி இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்றோம்? எப்படி இந்த என்விரான்மென்ட் எல்லாமே நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? நம்முடைய தாட் ப்ராசஸ வந்து ப்ரொவோக் பண்ணுது? இப்படின்ற அந்த விஷயங்கள பத்தின ஆராய்ச்சிகள் அப்படின்றது போயிட்டுருக்கு. ஓகேவா? பட் அதுக்கான ரிசல்ட் வரும்போது இந்த புதிருக்கான விடை அப்படின்றது கிடைக்கும். ஏன் மனிதர்களுக்கு மட்டும் அதிகமா நோய்கள் வருது? அல்லது மனிதர்கள் சார்ந்த அனிமல்ஸ் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் சொல்றோம் இல்லையா? யானை, மாடு, ஆடு, கோழி இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான உயிரினங்களுக்கு மட்டும் ஏன் அதிகமான நோய் வருது? அ மற்ற இப்போ ஒரு காகமோ அல்லது வந்து மற்ற வைல்ட் அனிமல்ஸ்க்கோ வந்து பெரிய லெவல்ல வந்துச்சுனாலும், அதோட மெக்கானிசம் என்ன? அது எப்படி தப்பிச்சுக்குது அந்த கூட்டத்துல ஒரு நோய் வந்துச்சுன்னா, அது எப்படி ஐசோலேட் ஆகுது? நேச்சுரலாவே ஐசோலேட் ஆகுது. ஓகே. இதெல்லாமே ஒரு ஒரு டோட்டல் டிசைன். லிட்டரலி வந்து என்னன்னா, அந்த எவல்யூஷன் அப்படின்றது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பின் பாயிண்ட்டா ரொம்ப ப்ரொஃபஷனலா வந்து உருவாக்கியிருக்கு. இந்த பூமி அப்படின்றது இந்த பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா, இந்த மனிதர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, 99.99% ஆஃப் ஸ்பீசிஸ வந்துட்டு இந்த 0.01% ஆஃப் ஸ்பீசிஸா இருக்கக்கூடிய இந்த ஹியூமன் பீயிங் வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறான். கண்ட்ரோல் பண்ணிட்டு ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே. மானிட்டர் பண்றான். அட்லீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணலனாலும் மானிட்டர் பண்ற அளவுக்கு இவனோட இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வளர்ந்துருச்சு. ஓகேவா? ஸோ, அதனால வந்து இந்த எமோஷனல் பார்ட்டுக்கும், இன்டெலிஜென்ஸ் பார்ட்டுக்குமான அந்த மிஸ்ஸிங் தான் வந்துட்டு ப்ராப்ளமே. ப்ராப்ளத்த வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ, அத பத்தி நம்ம நெறைய பேசுவோம். ஸோ, இப்போதைக்கு அ உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ரீச் ஆயிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஓகே. ஸோ, மறுபடியும் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ, ரொம்ப நாள் ஆச்சு. YouTubeல சயின்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ ஆரம்பிச்சு. அதனால இதுக்கு மேல ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ கிளாஸஸ்ல வந்து பிஸி ஆயிட்டதுனால, அ இது இதுக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில போட முடியாம இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு பொங்கல் ஹாலிடேஸ் வேற. ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் டைம் கிடைச்சதுனால அப்லோட் பண்றேன். ஓகே. ஸோ பாருங்க. அ இத பத்தின ஃபீட்பேக்ஸ் வந்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஓகே. ஸோ மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ ஆல். பை பை.